என் அருமை நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். கவலை என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இன்றைக்கு ஒரு புதிய களம் கிடைத்திருக்கிறது. இடம் மாறினால் நம்முடைய கவலை மாறுமா? இடமாற்றம் நம்முடைய கவலையை குறைக்குமா, மாற்றம் செய்யுமா என்பதை பற்றி இன்றைக்கு நாம் கருப்பொருளாக எடுத்துக்கொள்வோம். மாற்ற முடியும், இடமாற்றம் கவலையை மாற்றும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதை நியாயப்படுத்துகிற விதமாக சில செய்திகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். காவல் நிலையத்திற்கு ஏதோ ஒருவர் புகார் கொடுப்பதற்காக போகிறார், அல்லது தொலைபேசியில் காவல் நிலையத்தை அழைக்கிறார். பெரிய ஊர்கள் என்று சொன்னால் நேரடியாக காவல் நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு, தலைமை நிலையத்திற்கு அந்த செய்தி போகிறது. இவர் பதறிப்போய் அதிர்ச்சி கலந்த குரலோடு, பதற்றத்தோடு, கலவரமான ஒரு முகத்தோடு இவர் பேசுகிறார். ஆனால் அங்கே அந்த செய்தியை வாங்கி கொள்கிற காவல் நிலையத்தினுடைய எழுத்தரவர்களோ அல்லது அந்த பொறுப்பில் இருக்கிறவர்களோ அல்லது தொலைபேசியில் செய்தி வாங்கி கொள்ளுகிறவரோ மிக சாதாரணமாக அதை வாங்கி கொள்வார். சார், ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் சார், நிறைய பேர் அடிபட்டு கிடக்கிறாங்க சார், இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், அந்த மாதிரி ஆயிடுச்சு சார், ஒரு பெரிய கொள்ளை சார், பெரிய விபரீதமாக ஒன்று நடந்து போச்சு சார், ஒரு கொலை சார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாவகாசமாக ஒரு பதில் வரும் அவங்ககிட்டேருந்து. நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் முகவரி என்ன? சார், நான் மாம்பழத்துலேருந்து பேசுகிறேன் சார். மாம்பழம்னா பழைய மாம்பழமா அல்லது மாம்பழமா, எந்த மாம்பழம்? அவங்க குரலில் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு செய்தியை சொன்னாலும் அவ்வளவு சாதாரணமாக அவங்க கேட்டுக்குவாங்க. சொல்லுகிறவருடைய இடம் வேறு, வாங்கி கொள்ளுகிறவருடைய இடம் வேறு. அந்த இடம் அப்படி. ஏன்னு சொன்னால் விடிகாலை எழுந்தால் அல்லது எந்த நேரமும் அவர்களுக்கு அவ்வளவு புகார்கள் வரும், பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வரும். ஆனால் அதை வாங்கி கொள்ளுகிறவர்கள் ரொம்ப விலாவரியான கேள்விகளை கேட்பார்கள். சொல்லுகிறவர்களுக்கு பொறுமையே போய்விடும். எதை நாம் மையமாக சொல்ல நினைக்கிறோமோ அதையெல்லாம் விட்டு ஒரு என்னென்னோ துணை கேள்வி கேட்குறாரே, இவ்வளவு கேள்வி கேட்குறாரே, இதெல்லாம் தேவையா? முதல்ல அடிப்படை விஷயத்தை வாங்கிக்கிங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மனோபாவம் வேறு. செய்திகளை முழுமையாக வாங்கி கொள்கிற மனோபாவத்தோடு இருக்கிறவர்களுக்கு இருக்கிற மனப்பாங்கு வேறு, சொல்கிறவர்களுக்கு இருக்கிற மனப்பதற்றம் வேறு. அப்படியானால் ஒரு விஷயம் ஓரிடத்திலே எப்படி வாங்கி கொள்ளப்படுகிறது, ஓரிடத்தில் எப்படி கொடுக்கப்படுகிறது, இடம் மாறுகிற பொழுது அதனுடைய வீரியம், தன்மை எவ்வளவு மாறுபடுகிறது பாருங்கள். சொல்கிறவர்களுக்கு இருக்கிற மனநிலை வாங்கி கொள்கிறவர்களுக்கு இருக்கிறதா? இதுவே காவல் நிலையத்திற்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு உறவினருக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவரும் நம்முடைய உணர்வுக்கேற்ப அவரும் வருகிறார். நாம் எவ்வளோ பதற்றம் கொள்கிறோமோ அவரும் அவ்வளோ பதற்றமாக கேட்டுக்கொள்கிறார். நாம் எவ்வளோ கவலையாக சொல்கிறோமோ அவரும் அவ்வளோ கவலையாக அதை வாங்கி கொள்கிறார். நாம் எவ்வளவு பரபரக்கிறோமோ அதே மாதிரி எதிர்த்தரப்பிலேயும் பரபரக்கிறது. ஆனால் காவல்துறையிலே இப்படிப்பட்ட செய்திகளுக்கு நிறைய பழக்கப்பட்டு போனவர்கள் என்பதனாலே அவர்கள் அதை வாங்கி கொள்ளுகிற விதமே வேறு. எனவே இடம், இருக்கை என்பது ஒரு செய்தியினுடைய சாரத்தை வேறாக மாற்றிவிடுகிறது, அதனுடைய வீரியத்தை குறைக்கிறது இல்லை கூட்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு கவலை தரும் ஒரு செய்தியை நாம் எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அந்த செய்தியினுடைய வீரியம் மாறுகிறது என்பதற்கு நான் மேலும் ஒரு உதாரணம் தருகிறேன். நாம் வீட்டில் இருந்தால் அதை வாங்கி கொள்கிற விதம் வேறு, நாம் அலுவலகத்தில் இருந்தால் அந்த செய்தியை வாங்கி கொள்கிற விதம் வேறு. ஒரு பொது இடத்திலே ஏராளமான இரைச்சல் மத்தியிலே அதை வாங்கி கொள்கிற விதம் வேறு. ஒரு திரைப்பட இருக்கையிலே, திரைப்பட அரங்கிலே அமர்ந்து படம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அப்பொழுது ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அதை நாம் வாங்கி கொள்கிற விதம் வேறு. நிச்சயமாக இடத்திற்கும் கவலை தருகிற விஷயங்களை நம்மை கொண்டு வந்து நம்முடைய காதுகளை அடைவதற்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு முறை நான் ஹாங்காங் நகருக்கு நான் சென்றிருந்தேன். அந்த இடத்துல எனக்கு மிக வேண்டிய நண்பர் ஒருவருடைய மரண செய்தி அங்கே எனக்கு சொல்லுகிறார்கள்.
இதையே நான் உள்ளூராக இருந்தால் அதை இன்னும் கூட கனமாக நெஞ்சிலே வாங்கி கொண்டிருப்பேன், இன்னும் கூட அந்த சோகம் என்னை பெரிதாக தாக்கியிருக்கும். ஆனால் நான் அங்கே இருந்த சூழலிலே அப்படியா, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப கடினமாக, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப பாவம், அப்படி ஒன்றும் வயசில்லையே, இப்படியெல்லாம் சாதாரணமாக அதை நான் எடுத்துக்கொள்கிறேன், சொல்லுகிறேன். சரி என்ன பண்ணுறது, நமக்கு அவ்வளோதான் கொடுப்பினேன், இப்படிலாம் நான் தத்துவார்த்தமாக பேசுகிறேன். ஆனால் அதுவே நான் என்னுடைய இருக்கையில் இருந்திருந்தால் அந்த செய்தி என்னை அதிகமாக தாக்கியிருக்கும் என்பது நான் உணர்ந்து கொண்ட உண்மை. இதற்கெல்லாம் மனநல மருத்துவர்களோ அல்லது உளவியல் நிபுணர்களோ தான் ஏன் அப்படி ஒரு செய்தியை நாம் வாங்கி கொள்ளுகிற இடம் மாறுகிற பொழுது அந்த கவலையினுடைய தன்மை ஏன் மாறுபடுகிறது என்பதை பற்றி அவர்கள் தான் சொல்ல வேண்டும். நான் பெரிய அதிர்ச்சியாக அதை கேட்டுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அங்கே என்னுடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அங்கே ஆள் கிடையாது. இன்னொன்று, மேலை நாட்டவர்களோ அல்லது வெளிநாட்டவர்களோ பார்த்தால் ரொம்ப கவலைக்குரிய செய்திகளை கூட ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார். ஓ, ஐ எம் வெரி சாரி அப்படி என்று சாதாரணமாக அதை சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதையுமே பெரிதாக தாக்கமாக எடுத்துக்கொள்வதில்லை. உடனே அந்த செய்தியை அவர்கள் வாங்கி கொள்கிற விதத்திலே அவர்கள் வேறு விதமாக அணுகுவதால் அவர்களுடைய போக்கே வேறாக இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நான் பலமுறை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஒரு சிறு அதிர்ச்சியான செய்தியாக இருந்தாலும் கூட நம்முடைய உள்ளூரிலே அதை நாம் வாங்கிக் கொள்கிற விதம் வேறாக இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டில் இருந்தால் சரி, உடனே நீங்கள் இன்னது செய்யுங்கள், அடுத்த நடவடிக்கையாக இதற்கு போங்கள், அவர்களிடத்தில் சொல்லுங்கள், ஆக வேண்டியதை பாருங்கள் என்று வெளிநாட்டில் இருக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய மனப்பக்குவம் உள்ளூரில் நமக்கு இல்லை. திரும்பவும் சொல்வதென்றால் ஏன் இப்படி நடக்கிறது என்பதற்கு எனக்கு நியாயப்படுத்த தெரியவில்லை, அதற்கான விளக்கம் சொல்ல தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக நாம் வாங்கிக் கொள்கிற இடம் என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய கனம் மாறுபடுகிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதே நேரத்தில் ஒரு வீட்டிலே ஒரு துன்பம் நடந்து விடுகிறது, அது ஒரு மரண செய்தி என்று வைத்துக்கொள்வோம். பல நேரங்களிலே அந்த வீட்டை, அது ஒருவேளை இது வாடகை வீடாக இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டை காலி செய்து விட்டால் உடனே நமக்கு ஒரு நினைப்பும் ஒரு அந்த கவனமும் மாறிவிடுகிறது. இல்லை என்று சொன்னால், இங்கே தானே அவர் உட்கார்ந்திருந்தார், இங்கே தானே இப்படி அவர் சொன்னார், இங்கே தானே அவர் அன்பு ததும்புகிற சொல்லால் இப்படி நம்மை அரவணைத்தார், ஆதரவான மொழிகள் பேசினார் என்றெல்லாம் அந்த இருக்கிற இடங்கள் நம்மை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி அந்த சம்பவங்களை எல்லாம் கோர்த்து சொல்லிவிடுகின்றன. அதே நேரத்தில் நாம் முழுமையாக அந்த இடத்தை விட்டு மாறிவிட்டால் அந்த கவலை மாறிவிடுகிறது என்பதையும் உளவியல் பூர்வமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அதுவே அவர்களுடைய சொந்த வீடாக இருக்கிற பட்சத்தில் என்ன செய்வது? அங்கே தான் இருந்தாக வேண்டும். அந்த நினைவுகளை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், அதை ஜீரணித்து தான் ஆக வேண்டும். என்னுடைய மாமனாருடைய மரண செய்தி எனக்கு வந்த இடம் நம்ப முடியாத இடம். மருதமலையிலே நானும் என்னுடைய மைத்துனர்களும் என்னுடைய மனைவியும் என்னுடைய மைத்துனியும் அங்கே மருதமலையில் இருக்கிறோம். சுவாமி தரிசனத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். அங்கே எங்களுக்கு செய்தி வருகிறது. எங்களுக்கு தெரிந்த கோவை பதிப்பாளர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், இப்படி ஆகிவிட்டது என்று. அந்த களத்தில் இருந்ததனால் என்னால் அந்த அதிர்ச்சியை ஓரளவு தாங்கிக் கொள்ள முடிந்தது என்று நான் சொல்வேன். என்று சொன்னால் என்னுடைய மாமனார் என்னிடத்திலே அப்படி ஒரு பாசமாக பிரியமாக இருந்தவர்கள். அந்த மரணத்தை எப்படி என்னுடைய மைத்துனரிடத்திலே அந்த சன்னிதானத்திலே சொல்வது, எப்படி மனைவியிடத்திலே நான் தெரிவிப்பது? அங்கே இருந்து நாங்கள் காரைக்குடிக்கு பயணமாக வேண்டும் என்று சொன்னால் அங்கே தான் அந்த இறுதி சடங்குகளெல்லாம் செய்யப்பட இருக்கின்றன. இவர்களை எல்லோரும், என்னுடைய மைத்துனர்கள், என்னுடைய மைத்துனி, என்னுடைய மனைவி எல்லோருமே என்னுடைய மாமனாரிடத்திலே அப்படி ஒரு பாசமான ஒரு பிள்ளைகளாக இருந்ததனால் அவர்களை வழியெல்லாம் அவர்களை அமைதியாக கொண்டு செல்வது அவ்வளோ சுலபமான காரியமாக தோன்றவில்லை. எனவே வித்தியாசமான ஒரு வேறு வழி இல்லாமல் சில பொய்யை எல்லாம் சொல்லி ரொம்பவும் உடல்நல குறைவாக இருக்கிறார்கள், இப்படியோ அப்படியோ என்று இருக்கிறது, எல்லாரும் தத்தம் இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்களை இவரை நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பிலே நான் இருந்தேன். அதுவே களம் வேறாக இருந்தால் நானே கூட ரொம்பவும் கலங்கி கண்ணீர் விட்டு அழுது என்னுடைய துன்பத்தை நான் இறக்கி கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய துன்பத்தை வெளிக்காட்ட முடியவில்லை. ஏனென்று சொன்னால் நான் பிரதிபலித்தால் அது எப்படி
மற்றவர்களை நான் எப்படி சமாதானப்படுத்துவது, அவர்களை எப்படி கொண்டு போய் நல்லபடியாக ஊரிலே கொண்டு போய் அவர்களை ஒரு பாதுகாப்புடன் நல்ல நலத்தோடு அவர்களை கொண்டு போய் சேர்ப்பது என்கிற பொறுப்புணர்வு எனக்கு இருந்ததுனாலே என்னுடைய அணுகுமுறையே வேறாக இருந்தது. இடம் மாற வேண்டும். ஒருவேளை நமக்கு ஒரு பெரிய கவலைக்குரிய ஒரு பிரச்சனை இருந்தது என்று சொன்னால், ஒரு வீட்டிலே இருந்தால் அதனுடைய இறுக்கம் அதிகம். கொஞ்சம் திறந்த வெளிக்கு வந்தால் அது வேறு ஒரு மாதிரி. இறைவனை நம்புகிறவர்கள் சன்னிதானத்திற்கு போனால் ஒருவேளை அந்த கவலையினுடைய வீரியம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை சொன்னப்போனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு நெடுந்தொலைவிற்கு பயணம் மேற்கொண்டால் இன்னும் கூட அந்த கவலை என்பது மறைவதற்கோ குறைவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இடமாற்றம் என்பது கவலை மாற்றம் என்பதை நீங்கள் மனப்பூர்வமாக நம்புங்கள். அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவு இருக்கின்றன. ஏன்னா அந்த உரிய களங்கள் அந்த வீரியத்தை அதிகப்படுத்துகின்றன அல்லது குறைக்கின்றன. இந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இடமாற்றத்தின் மூலமாக கூட நாம் நம்முடைய கவலைகளை மாற்றிக்கொள்ள முடியும். உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் சுற்றுப்புற சூழலிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். சொல்கிறார்கள், ஒரு தலைவலியை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நல்ல புதிய காற்றை சுவாசித்தால் அது குணமாகிறது என்கிறார்கள். தலைவலி என்பது வீட்டுக்குள்ளே இருக்கிற போது இருக்கிற நிலைமை வேறு, வீட்டுக்கு வெளியே புதிய காற்று வாங்கினால் இருக்கிற நிலைமை வேறு. அதே போலத்தான் உள்ளத்தினுடைய வலியையும் கூட களங்களை மாற்றுவதன் மூலம், சூழ்நிலைகளை மாற்றுவதன் மூலம், இடங்களை மாற்றுவதன் மூலம் அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியும். எனவே இந்த கோணத்திலே கூட நாம் சிந்தித்து பார்க்கலாம். இடம் மாறுவோம், களம் மாறுவோம், அதன் மூலமாக கவலையினுடைய வீரியத்தை கொஞ்சமாவது குறைக்க பார்ப்போம். அது சாத்தியம். உளவியல் நிபுணர்களே ஒப்புக்கொள்கிற உண்மையாக இருக்கிறது. முயன்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.